சங்கத்தை சேர்ந்த ஆயுட்கால உறுப்பினர்கள் எல்லாரையும், நம்ம தொகுதி எம்எல்ஏ கரிகாலன் அவர்களையும் நம்மளோட சங்க சார்பாக வரவேற்கிறேன். உங்களாண்ட என்னென்ன குறை இருக்குதோ அந்த குறை எல்லாத்தையும் தீர்க்க சொல்லி நீங்கள் எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை வைக்கலாம். யோ, பிரச்சனையா அந்த ஆள்கிட்டே போய் ஞாங்க சொல்ற? ஏய், யாரடா சொல்ற? ஏய், புரியாத மாதிரி பேசுறீங்கடா. அந்த ஆளை தான் கேட்டுக்கிறோம். ஏச்சி வாங்க போடு. அமைதியா இருக்கப்பா, மரியாதை இல்லாத உட்காரு. ஓ மாறினா, இது என்ன கரியால கட்சி மீட்டிங் நினைச்சியா? பாதிக்கப்பட்டவன் அவன் தரப்புல இருந்து பேசணுங்கிற, அவனை போய் பேசாத தோசாதங்கிற பேச. ரோடை விரிவுபடுத்துறதுக்கு கடையாளுக்கு சொன்னீங்க. இப்போ ரோடு போட்ட உடனே கடையை போட வேணான்றீங்க. தலைமுறையா இங்கதான் வாழ்ந்துங்கிறோம். நாங்க எங்க போறது? ஒன்னெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் பாரு. எங்களுக்கு வேணியா இதெல்லாம்? எதையும் விசாரிக்காம சொல்லக்கூடாதுப்பா. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு அவரே பதில் சொல்லுவார். வணக்கம். நம்ம உறுப்பினர் அவரோட கருத்தை பேசல, யாரோ தப்பா பேச சொல்லி தூண்டி விட்டுருக்காங்க. இப்படியே நல்ல மாதிரி பேசி பேசி எம்எல்ஏ ஆயிட்ட. நீ எப்படியா எங்களுக்கு நல்லது பண்ண போற? என்னடா ஓவரா பேசுற? வேற மாதிரி ஆயிடும். போறாடா. உன்னை மன்னிச்சுட்டு என்ன பெரிய மனுஷாக்க பாக்குறியாடா நீ? எல்லார் முன்னாடியும் போன மரியாதைய உன்னால திருப்பி தர முடியுமா? ஊத்து. தொகுதி ஆளுங்கட்சி எம்எல்ஏ கரிகாலன் அவர்களின் இறுதி சடங்கு நடந்து முடிந்தது. கட்சித் தலைவர்களும் தொண்டர்களும் தங்கள் கண்ணீர் அஞ்சலியும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில் ஆர்கேபுரம் ஏரியாவே சற்று பதற்றமாக காணப்படுகிறது. போலீசார் பாதுகாப்பு
மா ஏன் டீ ஊற்றி கொடுமா. என் புள்ளைய நான் பார்க்கணுன்னு எங்க இருக்கா? ஓரமா போவியா? தள்ளுங்க. அவனை இறக்கியா? யுவர் ஆனர், இவன் பேர் சூர்யா. ஆளுங்கட்சி எம்எல்ஏ கரிகாலனை பட்டப்பகல்ல பொதுமக்கள் முன்னாடி கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருக்கான். 1-2 வெட்டு இல்லை, மொத்தம் 36 வெட்டு. ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பந்தோபஸ்துக்கு போன இன்ஸ்பெக்டர் கூட இருந்ததுனால இவனை கைது பண்ண முடிஞ்சது. இப்போ குற்றத்தை தடுக்கல. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? அக்யூஸ்டே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் வயசு 17 தான் ஆகுது. அதனால் அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் குற்றவாளியை 15 நாள் காவலில் வைத்து இந்த கொலைக்கான காரணத்தை தீர விசாரித்து அந்த அறிக்கையை ஆதாரத்தோட இந்த கோர்ட்டில் சமர்ப்பிக்குமாறு தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன்.
இவன் தான் அந்த எம்எல்ஏ போட்டவனா? ஆமாம் சார். கழட்டு, முதல் கட்டி பார்ப்போம். இன்னும் ஒரு 14-17 வயசு இருக்குமா? எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன். சார் 36 வெட்டான் நியூஸில் சொன்னாங்க. ஏய், ஆஸ்பத்திரி கூட்டி போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியா? சரிங்க சார். எந்த பிளாக்கில் போட ஒன்று? சி பிளாக்ல போட. ஏய் சூர்யா, நீ என்னடா பண்றீங்க? நான் எதுவுமே பண்ணலடா. போய் கேஸ் போட்டு உள்ள கூட்டு வந்துட்டாங்கடா. ஏய், தேவையில்லாம பேசக்கூடாது. டேய் நீ வாடா. நான் எதுவுமே பண்ணலடா மச்சி, நம்புடா டேய். ஏய் நான் சொல்றது கேளுடா சூர்யா. போய் கேஸ் போட்டு உள்ள கூட்டு வந்துட்டாங்கடா. ஏய் சூர்யா போடு, நம்ம பிள்ளைங்க மைமா பின்னாடி போலையா? அவளுக்கு தெரியுமா அவன் கெட்ட மையா? டேய் வாடா. இதாவா ரூமு, இங்கே தான் நீ தங்க போற. ஏய், புது வரவு, பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். ஓ ஏய் ஏய், நான் கேசி நான் கெஞ்சா கேஸா இல்ல சைன்ஸ் ராஜிங்கா? ஆடி ஓட்ட தானே கேக்குறாங்க, பதில் சொல்றோம். ஏய் புதுசுல போ தெரிஞ்சுப்பான். நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. எங்ககிட்ட ஓவரா பண்ண உள்ளே வச்சு செஞ்சு விட்டுருவோம். சிட்டிங் எம்எல்ஏ கரிகாலனோட மர்டர் கேஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எஸ் சார். அந்த கேஸை ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டு நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். பவரில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை ஒரு சின்ன பையன் மர்டர் பண்ணியிருக்கான். அந்த பையனோட பேக்ரவுண்டு ரொம்ப புவர் தான். ஆனால் அவருக்கும் இவனுக்கும் எந்த முன்விரோதமும் இல்லை. ரைட் சார். 2 நாளாக சிட்டி ஃபுல்லாக இந்த கேஸை பற்றி தான் டாக். அந்த பையனை அப்சர்வேஷன் ஹோமில் வச்சுருக்காங்க. ஓகே சார். நான் இன்னொரு முட்டை வேணா. நோ முருங்கா பொண்ணா? ஏய் போடா, முருங்கா பைத்தியம். நோ முட்டை வேணா. அப்படி தேங்க்ஸ்ண்ணா. என்னடா பசிக்குதா? போய் தண்ணியே குடுறா. ஏய் அவன் தான் குட்டிக்குண்ணா. இங்கே அவன் தான் லேபிள். கிட்னாப்பு, மர்டரு, கஞ்சான்னு பெரிய ஐட்டக்காரன். எதுக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்க. இந்த
மேட்ச்ல ஃபைனல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஹார்பர்ல பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கி தர ஏற்பாடு பண்ணிருக்கோம். அன்னைக்கு காலையில் 11 மணி இருக்கு சார். சம்பவம் நடந்த இடத்துல தான் நான் இருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார். அந்த பையன் ரொம்ப ஏடா கூட முடிச்சோம் சார். கொலை நேரில் பார்த்தீங்களா சார்? சும்மா சொல்லக்கூடாது சார், தரமான சம்பவம். என் புள்ள எந்த வம்புக்கும் போக மாட்டான். நீங்க ஏரியால இருக்கிற யார் வேணாலும் வந்து கேளு. பாக்ஸிங் சொல்லிட்டு ஏன் ரவுடித்தனம் பண்ணிருப்பான் சார் அவன். அவன் கையில் இருந்த வெப்பன் ஒரு அருவா இருந்துச்சு. அது டெத் ஃபார்மாலிட்டி யூஸ் பண்ற அருவா சார். அவனை தூக்கில போட்டுருவாங்கன்னு சொல்றேன் சார். செத்தது ஆளுங்கட்சிக்காரனால உங்களுக்கு பல இடத்துல இருந்து ப்ரெஷர் வந்திருக்கும். ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கை சார். நீங்க தான் சார் ஏதாவது பார்த்து செய்யணும். உங்க அப்பாவை கொல்லும்போது கூட இருந்தியா? உங்க அப்பாவை கொன்னவன் மேல கோவம் வரல? ராத்திரி பசங்களோட பீச்சுக்கு போயிருக்கேன். பிரிட்ஜு கீழே ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணிட்டு இருந்தேன்? கஞ்சாவா? ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்ட மரியாதையை வரணும். கிளம்பு. அந்த பையன் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் முன்விரோதம் ஏதாவது இருக்கா? சார், என் புருஷனை பட்ட பகல கொண்டிருக்காங்க. கொன்னவ எவன், கொல்ல சொன்னவ எவன் விசாரிக்காம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்க பண்றத பண்ணுங்க. என் பசங்க அது வரைக்கும் சும்மா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க கிளம்பலாம். சாரி உட்காருமா, உட்காருமா. அவனெல்லாம் கோட்லயே போட்டிருக்கான். அவன் அம்மா எவ்வளவு திமிரா பார்த்துக்கிட்டான். அக்கா, அவன் இருக்க ஹோம்ல நம்மளை தெரிஞ்சவன் தான் வார்டன். உள்ள வச்சு முடிச்சிடறோம். சொல்லாத, செய். சார், என்ன தீனா சார் இவ்வளவு தூரம்? தெரியுமே, தமிழ்நாட்டோட தலைப்புச் செய்தியே வந்தான். என்ன விஷயம்? உள்ள வச்சே முடிக்கணும். முடிச்சிடலாமே, ஆனா உள்ள வச்சு போடுறது தான் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அவ்வளவுதானா? அட்வான்ஸா வச்சுக்கிறேன். முடிச்சு கால் பண்றேன். தம்பி, உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. வா. சூர்யா, தம்பி, சூர்யா, 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 நல்லா இருக்கியாப்பா? காயில ஆறிச்சப்பா. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் அம்மா கூடயே தான் இருக்கேன். நீ பத்திரமா இரு. ஏய், டைம் ஆச்சு, வாப்பா. ஏய், எல்லாரும் கிளம்புங்கடா. நல்லா சாப்பிடுங்க. உள்ள பத்திரமா இருக்கணும். அம்மாவை பார்த்துக்கோ கோச். உட பார்த்துக்க, ஜாக்கிரதை. உள்ள போங்க. ஏய், டைம் ஆச்சு, வாடா.
பீடி அடிச்சு ரொம்ப நேரம் பீடி அடிக்கணுமா? ஆறாங்கோ டேய் டேய் குணாடா குணாண்ணா ரூம் மாறி வந்துருக்கண்ணா. டேய் வாடா. டோ உங்க ரூம் இல்லண்ணா, எங்க ரூம்ண்ணா, மாறி வந்துட்டீங்களா? வாடா 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 வாடா. டேய் கையை விட்டானுடா என்ன. ஒடியா ஒடியா நம்ம வாங்காத அடியா. போ போ எல்லாம் ஊர்ல வச்சு நவுத்த போறாங்க உன்னை. யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு போடுங்கடா. போடா டேய் வா. வார்டன் தான் கூப்பிட்றாப்புல. சொல்லியா பசங்க முடிச்சானுங்களா? யார் சார் அந்த பையன்? ஜெயிலே குட்டி குணா கேங் தான் கத்துன்னு நினைச்சோம். என்னடா டேய் அச்சி ஆடு மாதிரி படுக போட்டுருக்கான். அவனை அவ்வளோ ஈஸியாக தூக்க முடியுமான்னு தெரியல. வேற ஏதாவது பெருசா பிளான் பண்ணுங்க. எப்படிம்மா இருக்க? இருக்கேன்ப்பா, வாங்க சாப்பிடுங்க. மாப்பிள்ளை செத்து 5 நாள் கூட ஆகல. அவர் சமாதியில ஈரம் கூட காயல. அதுக்குள்ள அந்த பதவிக்கு நான் நீ என்ன உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. நேத்து நானும் தலைவரும் இது விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். ஒன்ன நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எனக்கு எதுக்கு இதெல்லாம்ப்பா? அரசியலெல்லாம் அவரோட போகட்டும்.
அப்படிலாம் விட்டுற முடியாதுமா. இந்த தொகுதி நம்ம குடும்பத்துக்குன்னு உள்ளது. நீ நிக்கிறன்னு தெரிஞ்சா என் மாப்பிள்ளை மேல உள்ள மரியாதையில நம்ம பசங்க எவனும் சீட்டு கேட்க மாட்டானுங்க. நான் என்ன சொல்ல வரேன்? தலைவரும் நானும் முடிவு பண்ணிட்டோம். நான் இருக்கேன்ல, நீ நிக்கிற. சரி, நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னா நான் நிக்கிறேன். அந்த பொடி நான் இன்னும் உயிரோட தான் இருக்குல்ல. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள உள்ளேயே வச்சு முடிச்சு விட்டுரு அவனை. என்னடா ஆச்சு? கேட்டீங்கல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த நாயை முடிச்சே ஆகணும். டேய், இந்த கோட்டைக்கு ஃபோன் போடுறான். டேய், இ பிளாக்ல இருக்கணும், சி பிளாக்ல என்னடா வேலை? யோ, நீ தானே நைட்டு போட்டு எல்லாருமே. உனக்கு தெரியாத எந்த ரூமில் யாரும் நினைக்கணும்னு? சார், இந்த இருட்டில் இருட்டுன்னு ஒருட்டுன்னு நீ சொல்கிற நான் வேணால் நம்பலாம். விஷயம் வெளில போச்சுன்னு வச்சுக்க, மொத்த பேர் டவுசரையும் கழட்டிடுவாங்க. அவனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாரியா? சரிங்க சார். என்ன பார்த்துருக்கியா? சாரி தலை, சும்மா ஃபன் பண்ணோம், தப்பாக எடுத்துக்காது. வணக்கண்ணா, பெங்களூரில் ஒரு சின்ன அசைன்மெண்ட்டுண்ணா, அதான் உன் ஃபோன் எடுக்கல. தப்பா நினைக்காதுண்ணா. எதுக்கு நான் வர சொன்னேன்? அண்ணனை போட்டாலாம் அந்த ஏரியா பையன் அவனை போடணும். மனசே ஆறல, நீங்க எல்லாம் கூட இருந்தே விட்டீங்க பத்தியா? ஏய், விஷயத்துக்கு வா. அண்ணனை போட்ட இப்போ உள்ளே இருக்குது, அதை உள்ளேயே வச்சு போடணும். அவள் தானே இந்தியா ஃபுல்லாக தரமான புள்ளிகளை வச்சு நிற்கிறேன். நீ சொல்லு, உள்ளே வச்சு அச்சு விட்டுறேன். ஏய், செய்ய போகிற சம்பவம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஊரில் இருக்க ஒவ்வொருத்தரும் அலறணும். அவள் தானே நாளைக்கே இருக்கிறேன். क्या करना? இந்த பொம்மையை அச்சுட தான் உங்களை நான் வர சொல்லிக்கிறேன். इसे मारने के लिए इतने आदमी के बोले तो நீங்க நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப டேஞ்சரானவன். சாகூடாது. அச்சா, பொம்மை கிதற தொட்டியில கேஸை வாங்கிட்டு எப்படி உள்ள போறதுன்னு நான் சொல்றேன். என்னப்பா, என்ன விஷயம்? ஏடா விடமா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆ?
யாரா நீங்க இல்லடா ஜனநாயக புரட்சிக் கழக கட்சித் தலைவர் காசி அவர்கள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் இப்பகுதி மக்கள் அனைவரும் பதட்டமாக காணப்படுகின்றனர். இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை. பார்த்தா வேறு ஸ்டேட் மாதிரி தராங்க போகிறோம். ஆமாம் சார். ஒருத்தர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ போட்டு உள்ளே வந்திருக்கான், இவனு எக்ஸ் எம்எல்ஏ போட்டு உள்ளே வந்திருக்கானுங்க. என்ன நடக்குதுங்க? பூரா பற்றி கொண்டு போய் இ பிளாக்ல போடுங்க. சரி சார். ஜாவ் ஜாவ் ஜாவ். முருகதாஸ் சார், இவங்க ஒரு மார்க்கமாக இருக்காங்க, கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. சரிங்க சார். போ போ. தாண்டா கூட்டம். ஏய் ஏய், புதுசா கூப்பிட்டு போயினேங்கிற நீனா அவனுக்கு எடுப்பா? என்ன கேஸு? லாபரி கேஸா இல்லை பவுட்ரு கேஸா? அவனை கேட்டுனே இருக்க. தௌலத்தானி தௌலத்தானி सूर्या किधर है? सूर्यावा
எங்கேயா போய் தொலைஞ்சிங்க? சாகர வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பிடிக்கிட்டா இருந்தீங்க. யோ, இந்த கத்தி மயிலில் அப்படியே உள்ள வச்சு இந்த கத்தியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் அடியா. ஆம்புலன்ஸ் போன போடியா? சரிங்க சார். என்னதினா? என்னடா ஃபோனை கட் பண்ணுறான்? ஃபோனை கட் பண்ணுறான். ஏய், வேலை சின்சியர் இல்லைன்னா வேலையை விட்டு விஆர்ஸ் வாங்கிட்டு போடியானே. ஏன் எங்கள் உயிரை எடுக்கிறீங்க? சார் எனக்கு எதுக்கும் நிறுத்தியா? யாரா என்னென்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாதா? என்னடா மறுபடியும் கட் பண்ணுறான்? அது ஒன்றும் இல்லை, நான் எவனா கூட இருப்பான். மொத்தமாக ஒரு நாள் சிக்குவீங்க, அன்னைக்கு இருக்கு. ஏய் தம்பிகளா, இங்க வாங்கடா, தூக்குடா. ஏய் வா வா வா, தூக்கியா. ஏய் வா தூக்கு. வெளியே வா, வெளியே வா. ஏய் பார்த்து கொண்டு போவா. ஏய் நீ என்ன பண்றீங்க? வயிற்ற கலக்கிச்சு சார். போட்டா ஓடுறாங்க வந்து சேருவாங்க. அரசு கூர்நோக்கு இல்லத்தில் கைதிகள் ஒருவருக்கொருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் டைம். உங்களுக்கு 2 நாள் டைம். ஓகே சார். அதுக்குள்ள எதையாவது பண்ணி முடிச்சு விடுங்க. டெஃபினெட்லி சார். எங்க இருக்காங்க? டாக்டர் எப்படி இருக்கானுங்க? எப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? சார், ஒவ்வொருத்தருக்கும் ஹெவியாக இன்ஜுரி ஆயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸாவது அப்சர்வேஷனில் இருக்கணும். நீங்கள் மண்டே பிளான் பண்ணிக்கலாம். ஏய், எத்தனை முறை ஃபோன் அடிக்கிறது? மறுபடியும் கட் பண்ணுறா? நான் போன வாட்டியே சொன்னேன் கரெக்டான பசங்களை அனுப்புங்கன்னு. யோ, விஷயத்த சொல்லியா? சார், அவன் வெட்டிக்கிட்டு சாக கிடக்குறானுங்க. எவன் பழைப்பான் எவன் சாவானே தெரியல. போதா குறிக்கு சூப்பரண்ட் வேற புடிச்சு கச்சா முச்சான் கத்துறான். பிரச்சனை எல்லா மீடியாலும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. தயவு செய்து இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என்னாச்சு தினா? டிவி ஆன் பண்ணு. சார், கேங் அட்டாக்னு சொல்றாங்க. சம்பவத்தில் எம்எல்ஏ கரிகாலனை கொண்ட சூர்யா மட்டும் தாக்கப்பட்டிருக்காரு. சூர்யாவை டார்கெட் பண்ணி நடந்த அட்டாக்னு எடுத்துக்கலாமா? நோ நோ நோ, அப்படி எதுவும் இல்லை. யூஸ்வலி இந்த வயசுல இருக்கிற பசங்களுக்கு வர்ற டிப்ரெஷனால் நடந்த ஒரு சாதாரண சண்டை தான். இப்படி அடிக்கடி ஒருத்தர் அடிச்சுப்பானுங்க. தயவு செஞ்சு நீங்க இதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் சூர்யா சேஃபா தான் இருக்கான். ஏமா நில்லுமா, யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? ஐயா, என் புள்ள சூர்யா ஹோம்ல இருந்தாங்க. அங்க ஏதோ அடிதடின்னு டிவில பார்த்து இங்கதான் சேர்த்துருக்குதா சொல்றாங்க. ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறீங்க. ஏதாவது சீரியஸ்னா போலீஸ் கால் பண்ணுவாங்கம்மா. இதெல்லாம் வரக்கூடாது, போங்கம்மா. ஒரே ஒரு தடவை சொல்றதுக்கு போங்கம்மா. ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். யோ, அவங்க தான் பெத்தவங்க புரியாம பேசுறாங்கன்னா போங்கம்மா. சொல்லியா?
அவனை கூட்டிட்டு 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கோர்ட்டுக்கு போகிறோம். அங்கேருந்து ஹோமுக்கு கூட்டின்னு போகிறோம். வழியில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இனிமேல் ஹெல்ப்னு கேட்டால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னவா அவனுக்கு சொல்கிறேன். டேய் வண்டி அக்கா விட்டு வர்றா. கோட்டி ஆளுங்க பிடிங்கிறவாங்கன்னு என்னாச்சு? அக்கா இத்தனை அவன் உள்ளே இருந்தாக்கா. அங்கே என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உன்னால முடியலன்னா சொல்லிடு, நானே இறங்கி பண்றேன். இந்த வாட்டி நாங்களே இறங்கி செய்கிறோம்க்கா. முடியலண்ணா தம்பி அதெல்லாம் அசால்ட்டாக இறங்கி முடிச்சிருவோம். முடிக்கலைண்ணா அக்கா கண்டிப்பாக இன்னைக்கு அவனை முடிச்சுட்டு தான் அக்கா உன் முகத்தில் முழிப்போம். வாடா. சூர்யா வராமா? என்ன சார் மீடியாவுக்கு சொன்ன அதே பதிலாக தான் இங்கேயும் சொல்ல போறீங்களா? இல்லை சார். சார் நடந்த விஷயம் என்னன்னா, ஐயா டிப்ரெஷனில் தான் பசங்க இப்படி அடிச்சுக்கிட்டாங்க. யாருக்கு தான் சார் டிப்ரெஷன் இல்லை? அதுக்காக ஒருத்தனை குத்திக்குவாங்களா? உங்கள் கண்காணிப்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பு? இந்த 10 பேரை திருவள்ளூரில் இருக்கிற ஹோமுக்கும் சூர்யாவை அதே ஹோமில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். சூர்யாவோட உயிருக்கு தொடர்ந்து ஆபத்து இருக்கிறதுனால அவருக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்குமாறு காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிடுகிறேன். டேய் சூர்யா, எம்எல்ஏ அழகோன வழியிலே போட்டு தலை பிளான் பண்ணிட்டானுங்களா? ஜாக்கிரதா. நின்னதே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். எதிர்பார்க்கல சார், திடீர்னு அட்டாக் பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா கிளி தள்ளிடுவேன். நேரம் நியூஸ் தெரிஞ்சு சோசியல் மீடியா டிவி அதுன்னு போட்டு கிளிப்பாங்க. ரெடியா இருங்க வீட்டுக்கு போறதுக்கு. இவ்வளோ போலீஸ்காரங்க இந்த உள்ள வந்து அடிக்கிறானா என்ன தைரியம்? உள்ள இருக்க சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமாயா? நாங்க எதுவும் சப்போர்ட் பண்ணல சார். அவன் பண்ண சம்பவம் பெருசு. அதுக்காக ஜெயிலு கோர்ட்டில் வந்து அடிப்பா பார்த்துருக்குமாயா போலீஸ்? வெக்கமா இல்லை சொல்றதுக்கு? லைட்டா போடியா மலை மாட மாதிரி நிற்காம ஓடி போனவனை போய் தேடு. மயிராண்டி
வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். டேய், உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க, எஸ்கேப் ஆயிருன்னு அவர் சொன்னார்ல. தப்பிச்சு போனவன் திரும்ப இங்கேண்டா வந்த? தப்பிச்சு எங்கே சார் போக சொல்கிறீங்க? ஏய், நீங்கள் அடிச்சுட்டு சாகிறதுக்கு எங்கே நிம்மதி கிடைக்குமாடா? நாங்கள் அடிச்சுட்டு சாகிறது மட்டும் தான் உங்கள் கணக்கு தெரியுதுல்ல சார். கஷ்டப்பட்டால் நாங்களும் சந்தோஷமாக தான் சார் வாழ்ந்துட்டு இருந்தோம். சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. எங்கள் அம்மாவோட உலகமே நான், என் அண்ணன் கருணா. ரெடியாடா? ரெடிடா. அதோ வந்துட்டேன்டா. இருடா. சீக்கிரம்டா. ரெடியாமா? வாடா. ஏய், நான் ரெடி தான், போடா. அம்மா அம்மா எடுத்து வெயிடா சீக்கிரம். காத்து போயிச்சா? இவன் முன்னாடி ரெடி ஆயிட்டான். அப்படியே சைக்கிள்ல காத்து இல்லம்மா. லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மத்தியானம் சாப்பாடு மிச்சம் வைக்காம சாப்பிடுற, சரியா? டா புடி கூட்டு கலந்து பாப்பா. என்னாச்சு? காத்துலங்கறா இப்ப போய் இதுக்கு போய் டென்ஷன் ஆனா எப்படி? வேலை நேரமா காலையில எல்லாம் பரபரப்பா இருந்தீங்க. காலையில கிளம்பி வந்து சைக்கிள் எடுத்தேன். சைக்கிள்ல காத்தே இல்லை. நான் தான் படிக்க விட்டேன். ஏன்டி? பின்ன நீ டெய்லி எல்லாரும் கூட்டு போய் அப்படியே பழக்கமாயிடுச்சுன்னா? சார் காசு பணம்லாம் எதுவும் இல்லை சார். நாங்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறினா ஒன்று படித்து முன்னேறணும், இல்லைனா ஸ்போர்ட்ஸில் முன்னேறணும். நாங்கள் சூஸ் பண்ணது உயிரை பணியை வச்சு விளையாடுற எம்எம்ஏ. நோ, என்னடா பண்ற? நோ, உன்னதான் நான் கேட்குறேன். கேட்காம கொள்ளாம எதுக்கு நான் கரண்ட் எடுக்கிறேன்? அதெல்லாம் கேட்குறவன்ட கேட்டாச்சு. எதா இருந்தாலும் அண்ணனாண்ட போய் பேசு. நோ பண்ணிடலாம். என்னடா இது? இரு நான் வந்துடுறேன். என்னடா ஓவர சவுண்ட் விடுற? ஏய் என்னடா? மா, கேட்காம கொள்ளாம கரண்ட் எடுக்கிறாங்கம்மா. சரி, கொஞ்ச நேரம் தானே எடுத்துன்னு போறாங்க, விடு. கொஞ்ச நேரமா? விடிய விடிய மீட்டிங் நடத்துவாங்கம்மா. எத்தனை யூனிட் ஓடும் தெரியுமா? கரண்ட் பில்லை நான் அவங்கள கட்ட போறாங்க. அடி ஒழுங்கு முறையா உள்ள பேரு இல்ல வீட்டு காலத்து கரண்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க. உள்ள கூட்டு போ. பசங்க மீட்டிங்ல சரக்கு போட்டு சுத்தி இருப்பானுங்க, குழந்துட போறானுங்க. ஏய் போடா. போடா. இந்த மாபெரும் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் மதிப்புமிகு அமைச்சர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே, நம் இனத்தின் காவலனாக நின்று நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அண்ணன் கரிகாலன் எம்எல்ஏ அவர்களையும் வணங்கி இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் உரையை தொடங்குகிறேன். என்ன மாப்பிள்ள, கடந்த 3 வருஷமா ஜெகன் தான் சாம்பியன். எத்தனை எம்எம்ஏ நடத்தினாலும் என் பேரன் தான் ஜெயிக்க போறான். இப்பவே கூப்பிட்டு கப்ப கொடுத்துடலாம. எம்எம்ஏ பத்தி பேசணுமா? அப்படிலாம் இல்லை மாமா. இந்த மேட்ச்னு இல்லை, வேற எந்த மேட்சா இருந்தாலும் சரி, நம்ம ஜெகன் தான் ஜெயிக்கணும். இப்போது நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நம் பாசமிகு அண்ணன் உங்கள் முன் உரையாற்றுவார். கொஞ்சம் லைட்டா வலி விட்டா வீட்டுக்கு போயிடுவேண்ணா. அடி மீட்டிங் நடக்குது, கண்ணு தெரியல. போடா, திருப்பி போடா. நோ, நீ இத லைட்டா நவுத்துனாலே போதுடா, நானே போயிடுவேனா? சொன்னா கேட்க மாட்டோம். தொகுதி மக்களுக்கு வணக்கம். உங்ககிட்ட என்ன அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்க ஆட்சியில் என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்கிறது எடுக்கையா நான் மேல கை வைக்கிறேன். போடா, வண்டி எடுத்து போடா. போடா, போடா. போடா. வளந்துரும். போடா. எத்த காலி பண்ணி.
உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போறேன். இன்னும் 2 வாரத்துல ராயப்பன் அகாடமி நடத்துற MMA போட்டி நடக்க போகுது. வழக்கம் போல இந்த வருஷமும் இந்த மேட்ச்ல ஃபைனல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு என்னோட சொந்த முயற்சியில ஹார்பர்ல பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கி தர ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ பாட்டுக்கு சீட்டு போட்ட காசுல பைக் வாங்கி கொடுத்துட்ட. பசங்களாம் பராமப்படுறானுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மச்சான் பேசிருக்க. அங்க பாருடா. இல்ல இதோ இரு செஞ்சு விட்டு வரேன். நீங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன பண்ற? டோப் அடிச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? டேய் இரு. கேக்குற. என்னடா பிரச்சனை? வாங்கடாங்க. வாங்கடா. என்னடா சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல சார். ஒன்றும் இல்லையா? ஒருத்த மூஞ்சியும் சரியில்லையடா. யோ எல்லாரும் ஸ்டேஷன் கூட்ட. சார் இது எங்கள் அண்ணன் சார். இவங்க தம்பி சார். இவங்க 2 பேர் லவ் பண்ணுறதை அவன் பார்த்துட்டான். அதனால் பிரச்சனை பண்ணுறான் சார். இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்ருங்க சார். நீ யார், என்ன பண்ணுற? என் பேர் சூர்யா சார். +2 படிக்கிறேன். படிக்கிற வயசில் இனிமேல் இந்த ஏரியா பக்கம் உங்களை பார்த்தேன் மொத்த பேரும் இந்த உள்ள உட்கார வச்சிருவேன். போட. யோ ரெடியா வண்டி. என்னடா? எங்க போயிட்டு வர? கேளவல. ஏய் எங்கடி போயிட்டு வர? என்னடா? அந்த கர்ணாபையிலோட ஊர் சுத்திட்டு லவ் பண்ணிட்டு வரா. அடச்சே இதுக்கா கத்தினுங்கிற? உள்ள போடா. மா வாமா. டேய் வாடா. நானும் கொஞ்ச நாளா அரசல் பொருசலா கேள்விப்பட்டு தான் இருந்தேன். நம்ம பிள்ளைங்க தானே லவ்லாம் பண்ணாதுங்கன்னு நினைச்சிட்டேன். அவங்க லவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் அவளுக்கு பிடிச்சிக்குதுடா. மா கர்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தூக்கி வளர்த்த பொழுது தானே. என்ன அவன் பெருசாக படிக்கவும் இல்லை, ஒரு பர்மனண்ட்டான வேலையும் இல்லை. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் மாமா. வர MMA மேட்ச்சில் கருணா கன்ஃபார்மாக ஜெயிப்பான். ஹார்பர் வேலையும் கிடச்சிடும் மாமா. டேய் நான் முதல்ல அதுக்கு அவன் என்ன ஜெயிக்கணும்டா. தேசிங்க ஏன் வெளியாளுங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? 2 ஒன்னா தானே வளர்ந்துச்சுங்க. இப்போ ஆசைப்படுதுங்க. நல்லா இருந்துட்டு போட்டுமே. மா இவன் சொன்ன மாதிரி அவன் ஜெயிக்கட்டும். அப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசுவோம். ஜெயிச்சாதான கல்யாணம். எப்படி ஜெயிக்கிறான்னு பார்க்குறேன். அவன் கிடக்குறான். ஏய் இரு. நோ நீ வாப்பா. நாங்கெல்லாம் கியூவில் தானே வந்துட்டு இருக்கோம். ஏய் தொலைச்சிருவேன். டேய் சூர்யா ட்ரா. ராயப்பன் அகாடமி நடத்தும் MMA போட்டி இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக போகிறது. ஜனநாயக புரட்சி கழக தலைவர் அண்ணன் காசி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம் முதல் போட்டியாளர் சூர்யா இதோ வந்துவிட்டார். வீரர்களை ஊக்கப்பட்ட வாழும் வள்ளல் அரசியல் சாணக்கியர் செயல் வீரர் நமது தொகுதியின் MLA அண்ணன் கரிகாலன் இதோ வந்துவிட்டார்.
நம்ம எம்எல்ஏ அண்ணன் கரிகாலன் சொன்ன மாதிரி இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு மெடல் மட்டும் இல்லப்பா, ஹார்பர்ல பர்மனன்ட் வேலையே கிடைக்கும். முதல் போட்டி ஆரம்பமாகிறது. இதோ சூர்யா விசஸ் டேவிட். யாருப்பா இவன் எத்தோனே காட்டுல பாருங்க. ஐயோ அம்மா, நாம ஐக்கு துணியை குடுக்குற மாதிரி கும்மி கெடுக்கலாம். நான்ப்பா இப்படி குத்துறான். குத்துற நெஞ்சே வீடு குத்துற போல பாரு. காலா நாக்கு வாங்கன்னு வாங்குறான். இந்த மாதிரி இந்த நாக்கு வேற மாதிரி. சூர்யா இதோ குவார்டர் ஃபைனல் ஆரம்பமாகிறது. அண்ணா விசஸ் ரோகி, சூர்யா விசஸ் சஞ்சய். சூர்யா மாறுமலே மாறுமலே கூடானப்பா. செமிஃபைனல் ஆரம்பமாகிறது. அர்ணா விசஸ் தேசிங். தேசிங் ஏரியா பண்ணா மேல கர்ணா உண்டாயா கீழே. ஐயோ மாட்டி மாட்டி குத்திக்கிறானுங்கப்பா. அப்பா அண்ணா மாறு ஸ்டாக்கு. ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் டவுனால உயிரிழப்பா அடி. ரைட்ல போட்டாப்பா முடி மிதிச்சிப்பா நொடி. கர்ணா செமிஃபைனல் வின்னர். Next fight, Surya versus Jagan. வந்து விட்டார் அதிரடி சாம்பியன் ஜெகன். ஜெகன் கூட போக போறது பவர்ஃபுல் ஃபைட்டர் சூர்யா. இந்த மேட்ச் வெறித்தனமா இருக்கும். ஆப்போனன்ட் சூர்யா எங்கப்பா? சூர்யா எங்க? Final call for Surya. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. எங்கப்பா சூர்யா? Opponent எங்க? It's getting late. 2 minutes sir. Sir கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க sir please. I can't do anything in competition. Your workout time is up. Sir, just 2 minutes, sir. Final call. Since the red corner did not turn up, we announce the blue corner fighter Jagan as winner by walkover. MLA இடியட். அங்க செமிஃபைனல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் வராம என்ன பண்ணிட்டு இருக்க? கோச், டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கணுன்றது எங்கள் அண்ணோட ஆசையும் கனவும் கோச். ஏன் அவன் லைஃப் அதெல்லாம் இருக்குது, அவனே ஜெயிக்கட்டும். டேய், அதுக்கு நீ ஃபைனலுக்கு வந்து என்ன கருமத்தினால பண்ணி தொலைக்க வேண்டியதானே? மேட்ச் எதுக்கு பாய்காட் பண்ணுற? இல்லை கோச், தம்பி விட்டு கொடுத்து தான் அண்ணன் ஜெயிச்சான்னு சொல்லி ஏரியாவில் தப்பாக பேச விடாங்கள கோச். அவனே இறங்கி அடித்து ஜெயிச்சா அவனுக்கு ஒரு கெத்தாக இருக்கும்ல கோச். நமக்கு என்ன கோச், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இதோ MMA போட்டியின் ஃபைனல் கர்ணா விசஸ் ஜெகன்.
இறுதி சுற்றை துவங்கி வைக்கிறார் அரசியல் போர்வால் அண்ணன் எம்எல்ஏ கரிகாலன் அவர்கள். சாதாரண போயிட்டு இல்லப்பா, கரசரமான போயிட்டு என் பையன் ப்ரூவ் பண்ணு. முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ணா என்ன அண்ணா தான் நினைச்சாங்க. மணிக்கு ஜெகனாப்பா பூந்து விளையாடுறா. விட்டா கர்ணாவை கண்ணாடிடும் போல கர்ணா சமலாக போட்டாயா. அதையும் பரட்டா ஓடி பொட்டி போறாயா ஜெகனே. ஐயோ குத்து குத்துறானே குத்து 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 குத்து. அப்பா அது மாதிரி குத்திறானேப்பா. என்னப்பா ஆடியன்ஸ்லாம் ஆரவாரம் பண்ணுங்கப்பா. கிளாஸ் பண்ணு. ஆடியன்ஸோட அப்ளாஸோட செகண்ட் ரவுண்ட் ஆரம்பமாகுது. எத்தனை வச்சா நான் எடுப்பேன். அப்படியே உள்ளாயா கடுப்பேன். ஜவாலியா உள்ளாயா. ஜவாலியா பண்ணு. எனர்ஜியா குடு. என் பையன் தான் ஜெயிக்கணும். போய் விட்டு கொடுக்க சொல்லு. ஓகே. ஏசி காத்துல வளர்ந்தவன் எப்படி திணறான் பாரு. நம்மால் உப்பு காத்துல உருண்டு பிறந்தவன்டா. எப்படி அடிச்சு நிமித்துறா பாத்தியா? ஏய் கர்ணா விட்டுறாத. இது நம்ம ஆட்டம். ஜெயிக்கணும். ரெடி 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 ரெடி. Are you okay? என்ட்ரி பண்ணுவியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 point minus and foul warning. ஆடியன்ஸ்லாம் ரெடியா இருங்க. ஓகே தானே? இந்த ஃபைனல் பயங்கரமா இருக்க போகுது. யாரு ஜெயிக்க போறா, யாரு தோக்க போறான்னு இன்னும் கொஞ்ச நேரம் போகுது. அண்ணன் புள்ள தான் ஜெகன். தெரியும்ல? தெரியும். அண்ணா விட்டு கொடுக்க சொல்றாரு. என்னது? விட்டு கொடுக்கணுமா? நோ போனா. டேய் இந்த கேமில் ஜெயிச்சா என்ன கிடைக்குமோ அந்த பணத்தை அண்ணன் தரேன்னு சொல்லிட்டாரு. நோ உங்களுக்கு இது வெறும் கேம், எங்களுக்கு இது லைஃப். இன்னொரு ரவுண்ட் இருக்குல்ல, அச்சு ஜெயிச்சுக்கோங்க. தோடா போன மேட்ச்ல பட்ட மாதிரி ஓடி வலிச்சின்னு இப்போ இங்கே வந்து ஓவரா தொகுற. நோ பார்த்து பேசுனா. டேய் என்ன பார்த்து பேசு, வேற மாதிரி ஆயிரும். என்ன மிரட்டுறீங்களா? ரெஃப்ரி என்னன்னு பாருங்க. இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, மூவ் பண்ணுங்க. போங்க போங்க சார். சார் சொல்கிறேன்ல போங்க. அண்ணா திமிரா பேசுகிறானுங்கண்ணா, ஒத்துக்க மாட்டேங்க. முக்கரம் பாரு. முச்சுடு முச்சுடு. நோ
இன்னும் ரவுண்டு இருக்குதுண்ணா. அதில் பாருங்க தம்பி அசால்ட்டாக வச்சு நாக் அவுட் பண்ணுவோம். ஊத்துனாரு. டேய் என்னவா எதுக்கு வந்துட்டு போறானுங்க? விட்டு கொடுக்க சொல்லி டீல் பேசுறானுங்க. டீல் பேசுறானுங்களா? டேய் கர்ணா விட்டு கொடுக்க சொல்றானுங்களா? இவனெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாக் அவுட் பண்ணாம 3 ரவுண்ட் வரைக்கும் விட்டு வச்சிருக்க. முட்றா அவனை. இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 3வது ரவுண்டு ஃபைனல். குறுக்க வந்தா பெருசாக படிக்கவும் இல்லை, ஒரு பர்மனண்டான வேலையும் இல்லை. ஹார்பர்ல பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கி தர. ஏய் சண்டே நிறுத்த சொல்லுங்கடா. போற போக்க பார்த்தா கரிகாலம் புள்ளைய புறமா தான் தூக்கி போடு போல. ஜெகனையை அடிச்சு வின் பண்ணிட்டாயா கர்ணா? தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரி. இந்த ஆண்டின் ராயப்பன் அகாடமி நடத்தும் MMA போட்டியில் அனைவரையும் அடித்து துன்பம் செய்து சாம்பியன் பட்டத்தை வென்ற கர்ணாவிற்கு நமது தொகுதியின் MLA அரசியல் சாணக்கியர் அண்ணன் கரிகாலன் அவர்கள் கோப்பையை வழங்குகிறார். அடுத்ததாக போர்ட் ட்ரஸ்ட் சேர்மன் அஜித் சர்மா அவர்கள் 2 லட்சத்துக்கான காசோலையும் ஆர்பார் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வழங்குகிறார். வலியோட வாழ்ந்தவன் வலிமையானவனு நிரூபிச்சிட்டான் பாத்தியா? கப்ப தூக்கி புடுறா, தூக்குடா. அவன் என் பொண்ணு தான் கட்டிக்க போறான். எந்த ஃப்ளோர்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் எதுவும் சொல்லணா? ஃபைனல்ஸில் தம்பிக்கு ஆப்போனண்ட்டாக ஃபைட் பண்ண ஓவர் அடிச்சிட்டாக்கா. அடி வாங்குறவருக்கு நீங்க என்ன பண்றீங்க? அண்ணன் சொல்லி எவ்வளோ பேசி பார்த்தேங்க்கா, ஆனால் நாய் ஒத்துக்கல.
பையனுக்கு ஹெவியாக இன்ஜுரியாக இருக்கு. எம்எம்ஏவே டேஞ்சரஸான கேம். அதில் போய் இப்படி வெறித்தனமாக விளையாடலாமா? ரிஸ்ட்டு ஷோல்டர்னு எல்லா இடத்துலையும் அடிபட்டிருக்கு. ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கு. எதுக்கும் ஒரு 24 hours வெயிட் பண்ணி பார்ப்போமே. அண்ணா அந்த நாயை மட்டும் விட்டுறவே கூடாதுண்ணா. சாவணும். அவன் இன்னைக்கே சாவணும். போலாமா? ஏன் சண்டை போட்டதுனால உடம்பெல்லாம் வலிக்குது. எங்க வலிக்குது? இங்க. சார் இந்த பொண்ணும் அந்த அம்மாவோட பையனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீச்சுக்கு போயிருக்காங்க சார். அப்போ எம்எல்ஏ கரியரில் 4 அந்த பையன் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க சார்.
ஏய் நீங்க தான் அன்னைக்கு பீச்சில் பசங்களோட தகராறு பண்ணது. அன்னைக்கே உங்களை வார்ன் பண்ணி விட்டேனே. ஆமா, இந்த ராத்திரில ஒரு பையன் கூட பீச்சில் உனக்கு என்ன வேலை? தள்ளிட்டு போறவங்க தான் அந்த நேரத்தில் போவாங்க. சார் சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். என் பொண்ணு அந்த பையனு கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க சார். சரி, கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அது வரைக்கும் பொறுக்க மாட்டாளா அவன் பொண்ணு? ஏடியா சார், இந்த மிஸ்ஸிங் கேஸ் எழுதி வாங்கிக்கங்க. ஓகே சார். போமா, கையெழுத்து போடுங்க. போய் போங்க. மற்றவங்க கிளம்புங்க, கூட்டம் போடாங்க. போங்க போப்பா. வாங்க போலாம். சூர்யா, எனக்கு இவனுக்கு மேலே நம்பிக்கையே இல்லை கோச். இவனுக்கு தேடுற மாதிரி தெரியல. நம்ம வேணா போய் அண்ணனை தேடி பார்க்கலாமா கோச்? போகலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. அம்மா, நீ வீட்டுக்கு போம்மா, நாங்கள் அண்ணனை கூப்பிட்டு வரோம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லு சார், அந்த பையன் மிஸ்ஸிங் கேஸ் வந்தாங்க. பேரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி அனுப்பிச்சிட்டேன் சார். கேஸ் போடாம பார்த்துக்கிறேன் சார். பார்த்துக்கங்க சார். அனுப்புறியா? பேசாம போய் எம்எல்ஏ கையில காலில் ஊந்தாச்சு புள்ளியை கேட்போம். வாமா, வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. எம்எல்ஏ பார்க்க வந்தோம். ஆமா வா. ஐயா வணக்கம் ஐயா. நான் அண்ணாவுடைய அம்மா ஐயா. என் பையனை உங்க ஆளுங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு. அவன் நான் தப்பு பண்ணி நான் படிச்சிருக்கேன். அவன் ஊட்டி என் புள்ளைய விட்டுருன்னு சொல்லி என் புருஷன் அவன் புள்ளிக்கிட்ட எவ்வளோ சொன்னாரு? விட்டானா? இல்லைல்ல. போ, தெரு தெருவா போய் தேடு. கிடைச்சானா அழுகிட்டு போ. ஏய், கூட்டு போங்கடா. அண்ணனை பாத்தியாடா? அண்ணனை பாத்தியாடா? இருக்கலடா, சொல்லுடா. என் பிள்ளை ஏதோ பண்ணிட்டாங்கடா. என் பிள்ளை ஏதோ பண்ணிட்டாங்கடா. அந்த எம்எல்ஏ பொண்டாட்டி பஜாரி அம்மா வடிக்கிறாடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அழாதம்மா. போலீஸ் போனா துரத்துறாங்கடா. எம்எல்ஏ போனா அடிக்கிறாங்க. எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும்டா.
கொடுத்து நல்லது பண்ணுறேன்னு நினச்சி அவனுக்கு நானே அம்மன் ஆயிட்டேன். ஐயோ, நேத்திய கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தா தடுத்துருக்கலாம்ல. சார், யார் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கிறது, யார் அரெஸ்ட் பண்ணுறது சொல்லுங்க. வேற யாரு? அந்த கரிகாலன் தான். நேற்று மேட்ச்ல கருணா அவன் புள்ளைய அடிச்சு ஜெயிச்சனால அந்த கான்ல கொண்டிருக்கான் கரிகாலன். தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற. அது எப்படி? இந்த சண்டையில் கருணா 7-8 பேர் அடிச்சு தோக்கடிச்சுக்கிறான். அதில் யாராவது பண்ணியிருக்கலாம்ல? சார், நீங்களும் பவரில் இருந்திருக்கீங்க. இப்படி பட்டுன்னு ஒரு எம்எல்ஏ ராத்திரியில் அரெஸ்ட் பண்ணிட முடியுமா சார்? உங்களுக்கு தெரியாதா? பெருசா மூஞ்ச பார்த்த போல. சார், இந்த எம்எல்ஏ பார்த்து வந்து போ. பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். எவனா இருந்தாலும் பாத்துக்கிறேன்டா. இந்த கைதானடா என் புள்ளை அடிச்சது. இந்த கைதானடா என் புள்ளைய சுய நினைவில்லாம ஆக்கிச்சு. இந்த கைதான ஏண்டா 2 படம் இருக்கு, ஒரு மாலை தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னொரு மாலை வாங்கிட்டு வா போ. நல்ல பையன். நேற்று என் கையில் தான் கப்பு வாங்கினான். கிடைச்ச வெற்றி ஒரு நைட்டு கூட தங்கல. யோ, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பிடிச்சாச்சு சார். வேற யாரும் இல்லை, இந்த பொண்ணோட தம்பி தான். இவளும் இவனும் லவ் பண்ணியிருக்காங்க. இவ தம்பி கண்டிச்சு பார்த்துருக்கான். 10 குறைக்கு இவன் அவன்கிட்ட காம்படிஷன்ல வேற தோத்துட்டான். அந்த அவமானம் தாக்காம கொலை வரைக்கும் போயிட்டான். துக்கம் தாங்காம இவன் ட்ரெயின்ல பாஞ்சிட்டா. ஐயோ பாவம், தோத்ததுக்கு எல்லாமா கொல்லுவாங்க? ஏய், ஆகிற செலவெல்லாம் கூட இருந்து பார்த்துக்கங்க. நம்ம ஆளுங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்பதாண்டா சாவி விட்டு வந்திருக்குன்னு நிம்மதியா இருக்கு. கொய்யால தரமான சம்பவம்.
வாழ்க்கையில் அவனுக்கு மட்டும்தான் ஜெயிக்கணுமா? நாங்களாம் ஜெயிக்கவே கூடாதா?